மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் டெலிசன் மரணம் தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையும், உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட தடவியல் வல்லுநர்களின் ஆய்வறிக்கையும் பல்வேறு முரண்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளதால் இந்த விவகாரம் புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது. உடலில் 28 காயங்கள் பதிவாகிய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் மகன் ஆகாஷ் டெலிசன் 26 வயதான இவர் கடந்த 7ஆம் தேதி மதியம் 1:15 மணியளவில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்த அவர் 8ஆம் தேதி அதிகாலை 5:45 மணியளவில் உயிரிழந்தார். இதையடுத்து 9ஆம் தேதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இணை பேராசிரியர் டாக்டர் ஏஎல் தேவி பிரியான்ஷா மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் PARY பிரசாத் ஆகியோர் மாலை 4:40 மணிக்கு தொடங்கிய பிரேத பரிசோதனையை இரவு 7:15 மணியளவில் நிறைவு செய்தனர். இந்த பரிசோதனை அறிக்கையின்படி ஆகாஷ் டெலிசனின் உடலில் மொத்தம் 28 வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் பதிவாகியுள்ளன. அதில் முக்கியமாக வலது காலின் நடுப்பகுதியில் திவ்யா மற்றும் பிபுலா எலும்புகள் முறிந்திருந்ததாகவும், அந்த பகுதியில் தசை, நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் சேதமடைந்து சுமார் 45 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் என்ற அளவில் ரத்தம் உறைந்த காயம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கை, முழங்கை, முழங்கால் மற்றும் தொடைப்பகுதிகளில் பல இடங்களில் சிவப்பு நிற சிராய்ப்புகள் மற்றும் கீறல்கள் இருந்ததாக அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உட்புற பரிசோதனையில் மூளையின் அடிப்பகுதியில் இரத்த கசிவு மற்றும் புள்ளி வடிவ இரத்த கசிவுகள் இருந்ததாகவும், நுரையீரல்கள் இரத்த கூட்டத்துடன் வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சிகிச்சையின் போது ஏற்பட்ட ஊசி தழும்புகள் மற்றும் மருத்துவ காயங்களும் முழங்கை மற்றும் மணிக்கட்டு பகுதிகளில் காணப்பட்டதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் மரணத்திற்கான இறுதி காரணம் குறித்து இன்னும் முடிவு தெரிவிக்கப்படவில்லை. ரசாயன பகுப்பாய்வு மற்றும் திசு பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பிறகு இறுதி கருத்து வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்காக இரைப்பை, கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இரத்த மாதிரிகள் மதுரை மண்டல தடவியல் அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முழு பிரேத பரிசோதனை செயல்முறையும் வீடியோ பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக உயிரிழந்தவரின் தந்தை ராஜேஷ் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் அறிக்கையையும் அதனுடன் தொடர்புடைய வீடியோ பதிவுகளையும் தனியார் தடவியல் வல்லுநர்களிடம் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் 50க்கும் மேற்பட்ட ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக ஆகாஷ் 25 முதல் 30 அடி உயரமுள்ள பாலத்திலிருந்து குதித்ததாக கூறப்படும் நிலையில் உடலில் அதற்கு ஏற்படும் தீவிர காயங்கள் இல்லை என்றும், சம்பவ இடத்திலிருந்த கருவேல முட்களால் ஏற்பட்ட கீறல்கள் கூட உடலில் காணப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரேத பரிசோதனை வீடியோ காட்சிகளில் மூளை மற்றும் நுரையீரலில் காயங்கள் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் மருத்துவ அறிக்கையில் அவை இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தடவியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேபோல் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் மற்றும் தமிழ்நாட்டு மருத்துவ நடைமுறை விதிகள் முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. குறைந்தது 3 வல்லுநர்களை கொண்ட குழு பரிசோதனை நடத்தவில்லை, இயற்கை வெளிச்சத்தில் பரிசோதனை செய்யப்படவில்லை, உயிரிழந்தவரின் கைகள் காகித பைகளால் பாதுகாக்கப்படவில்லை, கைரேகைகள் சேகரிக்கப்படவில்லை போன்ற நடைமுறை மீறல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகாஷ் முதலில் மானாமதுரை மற்றும் சிவகங்கை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற விவரங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் மனுதாரர் தரப்பு கூறியுள்ளது. இந்த காரணங்களால் அரசு வழங்கிய பிரேத பரிசோதனை அறிக்கையில் திருப்தி இல்லை என்று தெரிவித்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 3 மூத்த தடவியல் பேராசிரியர்களை கொண்ட குழுவை அமைத்து உடலை மீண்டும் ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் எடுக்கவுள்ள முடிவு வழக்கின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.